அது ஒண்ணும் இல்லைங்க. இங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நீங்க மட்டும் முக்காடு போட்டிருக்கீங்களே, அதான் நிர்மலா பார்த்தா. ஆமாங்க, இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க மட்டும் என் முக்காடு போட்டுக்கிட்டு என் பொண்ணுக்கு நலுங்கு வச்சு விடுங்க. ஆண்டி, நீங்களும் போய் உங்க பேத்திக்கு சந்தனம் வைங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல நீங்க தான் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு? ஐயோ ஆண்டி, நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி? சந்தனம் வச்சு விட்டா ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. அவளுக்கு உங்க ஆசீர்வாதமும் இருந்தா தானே போற இடத்துல அவ நல்லா இருப்பா. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. பெரியப்பா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. நீயா அடம் பிடிக்காம மரியாதையா வெளியே வரியா, இல்ல உன்னை அடிச்சு வெளியே இழுத்துட்டு வரணுமா? நான் சொன்னது காதுல விழுந்துதா? இல்லைங்க, நான் இப்பயாவது மாப்பிள்ளையோட அம்மாவை கூப்பிடுங்க. சித்தி சடங்கு ஆரம்பிச்சு வச்சாலும் பெத்த தாய் வந்து ஆசீர்வாதம் பண்ணாதானே அது நல்லா இருக்கும். இல்லனா சடங்குக்கே அர்த்தம் இல்ல. ஆண்டி, நீங்க வச்சு விட்டுட்டீங்க, நானும் சித்தியும் வச்சுட்டோம், அவ்வளவுதான். அது வந்து என்னன்னா, அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னதான் உடம்பு சரியில்லாம போனாலும் பெத்த புள்ளியோட சடங்குல கலந்துக்கலனா எப்படி? நீயா மரியாதையா வெளியே வந்துடுறியா, இல்ல உன்னை அடிச்சு வெளியே இழுத்துட்டு வரட்டுமா?
இந்த பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்ம தலைமையிலேயே ஏறி உட்காந்துட்டு ஆடுவாங்க. அப்பப்ப இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் ஒழுங்கா போகும். சௌமியா வாமா, வந்து துணியை மாத்திக்கோ. நிர்மலா, அது வந்து நான் போய் இவளை ரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன். மகேந்திரனை எங்க காணோம்? சீக்கிரம் அனுப்பி வையின்னு சொன்னனே. நிர்மலா, ஒரு நிமிஷம். வளையல்காரர் வந்திருக்காரு, அதையும் முடிச்சிட்டு போயிட. வாங்க வாங்க, உள்ள வாங்க. சௌமியாவை அந்த பொண்ணு கொண்டு போய் விட்டுட்டு வா. விட்டு வாங்க வாங்க. நீங்க வாங்க நிர்மலா, வாங்க. துளசி, போய் சௌமியாவை உள்ள விட்டுட்டு வா. வா வா வா, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் கூட அவளை தனியா விட மாட்டீங்க. இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு, கல்யாணம் வர நடக்க போது. இப்பவாது ஃப்ரீயா விடுங்க. மம்மி, இந்த வளையல் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சௌமியா, நீ இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த கல்யாண சடங்கெல்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப தலைவலி ஆயிடும். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நாங்களாம் வெளியில இருக்கோம். ஓகேவா? வாங்க போலாம். அது எல்லாரும் வெளியில. நான் பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன். எனக்கு இந்த ஊர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த சடங்குல நானும் கலந்துக்கிட்டேன். இங்க பாருங்கம்மா, இந்த கோல்டன் கலரோட சேர்த்து எப்படி இருக்கு? இருமா, நான் ஒரு நல்ல காம்பினேஷன் பண்ணி காட்டுறேன் உனக்கு. நிர்மலா, இங்க பாருமா, என்ன வேணுமோ வாங்கிக்க. அம்மா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? ஒண்ணு ஆகாது, நீ ஒண்ணு கவலைப்படாத. அதான் எல்லாரும் இருக்கோம்ல. நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க. உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவன். என் புருஷன் இந்த ஊரு அந்த ஊருன்னு எப்பவுமே சுத்திக்கிட்டு தான் இருப்பாரு. எனக்காக இதை காஷ்மீர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இதை நீ பூசிக்கிட்டன்னா இன்னும் சிகப்பாயிடுவ. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருப்ப. இந்தா, இதை எடுத்து பூசிக்கோ. எடுத்துக்கமா. இந்தா, நீ முதல்ல உட்காரு. உட்காரு. எங்க உன் கைய கொடு. உனக்கு கல்யாணம் திடீர்னு நிச்சயமாயிட்டதுனால உங்க அம்மா உன் கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட நேரம் இல்லை. பாவம். இந்த மாதிரி நேரத்துல தான் அக்கம் பக்கத்துக்காரங்க உதவியா இருப்பாங்க. இங்க பாரு, கல்யாணம்னா என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே மாறி போயிடும். அதுல ஒரு சில பேர் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. இன்னும் சில பேரோட விதியில கல்யாணங்கிறதே இருக்காது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு போறதில்ல.
கடவுள் அவங்களுக்கும் இன்னொரு உலகத்தை படைச்சிருக்காரு. இது பாருங்க, அழகா இருக்குல்ல? அம்மா இது எப்படி இருக்கு? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத பாருங்க, நான் இப்ப வந்துடுறேன். உண்மையிலேயே உன் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. இவ்வளவுலாம் நடந்து கூட உன் பொண்ணு அவங்க ஏத்துக்கிட்டாங்க பாரு. இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆமாமா, நீங்க சொல்றது கூட உண்மைதான். நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க, போய் வளையல் பாருங்க போங்க. சரி. ஆண்டி, எதுக்காக சில பேர் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அப்புறம் இந்த இன்னொரு உலகத்துக்கு என்ன அர்த்தம்? கல்யாணம் மட்டுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயம் கிடையாது. அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் முக்கியமானதெல்லாம் இருக்கு. சில பேரோட விதியில வேற எழுதப்பட்டிருக்கும். கல்யாணத்தை விட அது நல்ல விஷயமா இருக்கலாம். அது என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும். அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சௌமியா, அம்மா, சௌமியா, நீ இன்னும் குளிக்கலையாமா? போ, போய் குளி போ. அம்மா, இந்த ஆண்டி இவங்க நம்ம பக்கத்து ஊர்ல இருக்காங்களா? எனக்கு சந்தனம் பூசுறதுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் கல்யாணம்னா என்னங்கிறத பத்தியும் என்கிட்ட இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் கேட்டுட்டு இருந்தேன். இங்க பாரு, நீ போய் முதல்ல குளிச்சிட்டு வா. கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னாலும் நீ அம்மா கிட்ட கேளு. போயிட்டு வா. சரிம்மா. யார் நீ? உன் வீட்டுக்கு பின்னாடி தான் நான் இருக்கேன். பக்கத்து தெருவுல கடைசி வீடு. நான் ரஞ்சித்தோட மனைவி. சில ரகசியங்களை ரகசியமாவே இருக்க விடு. நீ என்ன நினைச்ச? எத்தனை பேர்ல உன்னை கண்டுபிடிக்க மாட்டேனா? நீ எந்த ரூபத்துல இங்க வந்தாலும் என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சௌமியா பிறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு உன் நிழல நினைச்சா கூட பயமா இருக்கு. நீ எப்ப வந்து என் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவியோங்கிற பயத்திலேயே நான் இருக்கேன். எப்பவுமே சௌமியாவை நீ ஒரு வெறியோடு தேடிக்கிட்டு இருப்ப. உன்னோட நிழல் உன்னோட கொலுசு சத்தம், உன்னோட இந்த முக்காடு, உன்னோட நடு, இப்படி உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்த மட்டும் கவனமா கேட்டுக்கோ. என்னோட பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டுறாத.
அது நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி நான் அவளை எதுவும் செய்ய போறதில்ல. நான் அவளுக்கு அவளோட ரகசியத்தை தான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நான் கூப்பிடாமலே அவளே என் கூட கிளம்பி வந்துருவா. அப்படின்னா என் பொண்ணை குழப்பி கூட்டிட்டு போலான்னு தான் நீங்க வந்திருக்கியா? இப்ப நீ தான் அவளை குழப்பிக்கிட்டு இருக்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? போன இடத்துல உன் பொண்ணோட ரகசியம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. இல்ல, அப்படி என்னைக்கும் நடக்காது. அந்த மாதிரி நடக்க நான் விடவே மாட்டேன். அது கண்டிப்பா உன்னால முடியாது. உன் பொண்ணையும் அபசகுணம் பிடிச்சவன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லு? அவளை கல்லாலேயே அடிச்சு கொன்னுடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், அவளை நீ என் கூட அனுப்பி வச்சிரு. அவளை நான் மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எடுத்து சொல்லிடு. அவ வாழ்க்கைய அவ வாழறதுக்காக ஓடி போயிட்டான்னு சொல்லு. அத பாக்குறவங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. நீ இத்தனை வருஷமா சௌமியாக்கு ஒரு கவசமா இருந்திருக்க. இத்தனை நாளும் அவளை நீ காப்பாத்திட்டு வந்திருக்க. அப்படி இத்தனை நாள் அவளை பாதுகாத்துட்டு இன்னைக்கு உன் கையாலேயே அவளை கிணத்துல தள்ளிவிட போற இல்ல? அவளை நீ என் கூடவே அனுப்பி வச்சிரு. என்னால மட்டும்தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். நீ சுயநலவாதியா இருக்காத. நான் சுயநலவாதி இல்ல. என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக தான் நான் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா நான் அவளுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. சின்ன வயசுல கூட நான் அவளை மணப்பெண் கோலத்துல உட்கார விடல. கல்யாணம், குடும்பம், குழந்தை இந்த மாதிரி எந்த ஒரு கனவையுமே என் பொண்ணை நான் காண விடல. ஆனா இன்னைக்கு என் சௌமியா அந்த அருண் கூட சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு அந்த பையன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு எந்த நிலைமையில எப்படி இருந்தாலும் நிச்சயமா அந்த பையன் ஏத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணுக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்கும். அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. எனக்கு கூட அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஒரே ஒரு வாய்ப்பு கூட, ஒரே ஒரு வாய்ப்பு. இது உன்னோட தப்பு கணக்கு. உண்மை என்னன்னு தெரிய வந்துச்சுன்னா அவ புகுந்த விட்டு ஆளுங்க அவளை அன்னைக்கே கொன்னு போட்டுருவாங்க. இல்ல அவளை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அப்படித்தான் நடக்க போகுது. 2 நாளுக்கு மேல உன் பொண்ணால அந்த வீட்டுல இருக்க முடியாது. நம்ம கும்பிடுற தெய்வத்தால எப்பவுமே நமக்கு துணையா கூடவே இருக்க முடியாது. அதனாலதான் அவ தாயை படிச்சிருக்கா. அந்த தாய்க்குள்ள இருக்கிற பாசம், அந்த பாசத்தோடைய சக்தி, தைரியத்தோட நிறைய நம்பிக்கையும் கொடுத்திருக்கு. பெத்த பிள்ளைங்களை எல்லா வகையிலயும் அது காப்பாத்தும். அந்த மாதிரி ஒரு தாய் தான் நானும். அதே சக்தி, அதே நம்பிக்கையோட நான் சொல்றேன், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. சரி, என்கிட்டயே சவால் விடுறியா? உன் பொண்ணு 21 நாள் புகுந்த வீட்டுல இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் நான் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஒருவேளை அந்த 21 நாளுக்குள்ள அவளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உன் பொண்ணு எனக்கு சொந்தமாயிடுவா. அதுக்கப்புறம் நீ எதுவும் பேசக்கூடாது, எங்களுக்கு நடுவுல வரவும் கூடாது. என்ன இப்ப உன்னோட நம்பிக்கை எங்க போச்சு? உன் பொண்ணால 21 நாள் புகுந்த வீட்டுல இருக்க முடியுமா முடியாதான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. அதனாலதான் சொல்றேன், நான் சொல்றத ஒத்துக்கோ. நான் அவளுக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். அதுதான் அவளுக்கு நல்லது. நம்ம கும்பிடுற தெய்வத்தால எப்பவுமே நமக்கு துணையா கூடவே இருக்க முடியாது. அதனாலதான் அவ தாயை படிச்சிருக்கா. அந்த தாய்க்குள்ள இருக்கிற பாசம், அந்த பாசத்தோடைய சக்தி, தைரியத்தோட நிறைய நம்பிக்கையும் கொடுத்திருக்கு. பெத்த பிள்ளைங்களை எல்லா வகையிலயும் அது காப்பாத்தும். அந்த மாதிரி ஒரு தாய் தான் நானும். அதே சக்தி, அதே நம்பிக்கையோட நான் சொல்றேன், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. சரி, என்கிட்டயே சவால் விடுறியா? உன் பொண்ணு 21 நாள் புகுந்த வீட்டுல இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் நான் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஒருவேளை அந்த 21 நாளுக்குள்ள
அவளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ எனக்கு சொந்தமாயிடுவா. அதுக்கப்புறம் நீ எதுவும் பேசக்கூடாது, எங்களுக்கு நடுவுல வரவும் கூடாது. என்ன இப்ப உன்னோட நம்பிக்கை எங்க போச்சு? உன் பொண்ணால 21 நாள் புகுந்த வீட்டுல இருக்க முடியுமா முடியாதான்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் சொல்றேன், நான் சொல்றத ஒத்துக்கோ. நான் அவளுக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். குங்குமத்தை வச்சு கையை பிடிச்சிட்டா வாழ்க்கை பூரா அவங்களோட தான் வாழணும்னு அர்த்தம். ஒருத்தரே தன்னோட வாழ்க்கையை நினைச்சு சாகுற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து அவங்களை உயிரா பார்த்துக்கிறது. நான் சொல்ல அன்னைக்கு வரது சாமியோட சன்னதியில தான் நான் அவளை ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு இதே சாமியோட சன்னதியில நான் உங்களுக்கு வாக்கு தரேன் ஆண்டி. நான் அவள் நெத்தியில குங்குமம் வச்சது ஒன்றும் பொய் இல்லை. அவளை வாழ்க்கை பூரா சந்தோஷமா எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சௌமியாவை நீங்க ரொம்ப செல்லமா வளர்த்தீங்கன்ற விஷயம் என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சாலும் சரி, நான் சொன்ன வார்த்தையிலேருந்து பின்வாங்க மாட்டேன் ஆண்டி. அருண் என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கப்புறம் என்னோட பொண்ணு இந்த சூனியக்காரியை நினைச்சு பயப்படாம தைரியமா இருக்கலாம். நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். இன்னையில இருந்து என் பொண்ணுக்கு கல்யாண வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. இன்னையில இருந்து 21 நாள் வரைக்கும் என் பொண்ணு மேல உன்னோட நிழல் கூட படவே கூடாது. ஒருவேளை 21 நாள் கழிச்சு, ஒருவேளை 21 நாளுக்கு அப்புறம் நீ சொல்ற மாதிரி நடந்துருச்சுன்னா அப்புறம் நானே என் பொண்ணை கூட்டிட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். சரி, அப்படின்னா 21 நாள் கழிச்சு நான் வரேன். சௌமியாவை என் கூட கூட்டிட்டு தான் போக போறேன். ஏன்னா இந்த சவால்ல நான் தான் ஜெயிக்க போறேன். அம்மா தாயே, நான் எந்த நம்பிக்கையில இந்த சவாலை ஏத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப எனக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. குறைஞ்சபட்சம் இந்த 21 நாளாவது இந்த நிழல் என் பொண்ணு மேல படாம அவ நிம்மதியா இருப்பா. என் பொண்ணு நீதாம்மா பாத்துக்கணும், அவளுக்கு நீதான் பாதுகாப்பா இருக்கணும். என்ன நண்பா, என்ன என்ன நடக்குதுங்க? எத்தனை நாளா ஓடுதுப்பா இந்த லவ் ஸ்டோரி? பொண்ணையும் அடக்கிட்ட, உடனே கல்யாணமும் நடக்குது. இங்க யாருக்கும் இதை பத்தி எதுவுமே சொல்லியடா. ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. முதல்ல தப்பான பொண்ணை கிட்னாப் பண்ண, இப்போ அவளே கல்யாணம் பண்ணி இன்னொரு தப்பையும் பண்ண போற. சொல்லுடா, நீ என்ன பிளான் போட்டிருக்க? தப்பான பொண்ணு தான் தூக்கிட்டேன். ஆனா நான் செஞ்ச தப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற? तेरा इश्क है मेरी इबादत, दीदार है दिल की राहत, तेरे शब्द எப்படி சொல்றது, இந்த அழகி இருக்காளே ரொம்ப வித்தியாசமா கியூட்டா இருக்கா. அவளோட இன்னசென்ஸ்க்கு தான் லிமிட்டே இருக்காது. அவளோட அப்பாவித்தனமான கண்ணை பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அவளோட முகம் சுத்தமான வெண்ணெயில குங்குமப்பூ தூணை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பா. அவ பேசுறது கேட்டா கோவில்ல காலையில போடுற பக்தி பாடல் மாதிரி அவ்வளோ சுகமா இருக்கும் கேட்க. இந்தாங்க உங்க ஜாக்கெட். தேங்க்யூ. இப்போ எனக்கு இருமல் வரல, என்னை வீட்டில் விட்டுருங்க ப்ளீஸ். லட்டு மாதிரி இருப்பா. சௌமியா கல்யாணம்
சொல்லல? நான் ஏன் இப்படி சொல்லல தெரியுமா? உண்மையை சொல்லியிருந்தா நீ என்னால திட்டு வாங்கியிருப்ப. ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்க்கா. சரி இந்தா ஒரு வாய் சாப்பிடு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு பசிக்கல. உன்னோட ஃபேவரட். வேண்டாம்க்கா. ஆகட்டு ஆகட்டு. இல்ல சுமதி, அவரு கெட்டவர் கிடையாது. அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். உனக்கு தெரியாது, அவரு உன் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சாரு. அதனால தெரியாம உனக்கு பதிலா என்ன கிட்னாப் பண்ணிட்டாரு. அவர் செஞ்ச தப்ப அவர் உணர்ந்த உடனே அவர் எனக்கு சத்தியம் பண்ணாரு. நானே உன்னை நல்லபடியா கொண்டு போய் வீட்டுல விடுறேன்னாரு. நேத்து ராத்திரி முதல் தடவையா நான் என்ன உணர்ந்தேன்னா அவர் என்ன அப்படி பாத்துக்கிட்டாரு. சௌமியக்கா, நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. சுமதி, இங்க இருக்கியா? என்ன பண்ற? உன் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு பாத்துட்டு இருக்கேன். வா வந்து உட்காரு. உட்காரு. பாத்தியா, மார்க்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீயே சூஸ் பண்ணி எடுத்துக்கோ. சுமதி, இனிமே நான் அவருக்கு பிடிச்ச கலர் தானே போட்டுக்கணும். Oh my God, இப்போல இருந்தே வா. சரி பரவாயில்ல. அப்ப அவரோட ஃபேவரட் கலர் என்னன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஐயோ சுமதி, இந்தா பேசு. நானா? ரிங் போயிட்டு இருக்குக்கா, பேசு. அவர்கிட்ட நான் என்ன பேசுறது? ஏதாவது பேசு. பாரியா, இப்பவே டேஞ்சர் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பவும் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்காத. டேய் வாய் மூடு. ஹலோ ஹலோ, கால் பண்ணிட்டு பேசாம இருந்தேன்னு அர்த்தம். யாரு? டேய், நீ தப்பா கேக்குற. அந்த பக்கம் இருந்து ஏன் யாரும் பேசாம இருக்கீங்கன்னு கேளு. சுமாரா. ஹலோ, யாராவது லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. அது வந்து நான் தான் பேசுறேன். நான் தான் சௌமியா பேசுறேன். ஏய் எல்லாரும் சைலண்டா இருக்கணும். யோ நீங்களா? ஹலோ, சொல்லு. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? அது வந்து அது விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதான். என்ன? அது வந்து உங்களோட கலர் என்ன? கலரா? நீதான் என்ன பார்த்திருக்கல, நல்லா வெள்ளையா இருப்பேன். டேய் அருண், சும்மா இருக்கடா. கண்ணு தெரியாதா உனக்கு? பின்னாடி வந்து இப்படி நிப்ப. நான் என்னென்ன பண்ணேன்? நீங்க தான் சடனா திரும்பினீங்க. எல்லா ரசியும் கீழே கொட்டிடுச்சு. என்னாச்சு? என்ன சொன்னாரு அவரு? வெள்ளை கலர்னு சொன்னாரு. வாட்? அக்கா, வெள்ளை கலர் வளையல் எல்லாம் எப்பவும் போட முடியாது. அவர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் நான் உன்கிட்ட சொன்னேன். சரி, அதை விடுக்கா. சௌமியா, இங்க பாரு சுமதி, உனக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை எனக்கு எடுத்து வச்சிரு. ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை தனியா எடுத்து வச்சுக்கோ, சரியா? இல்ல, இது எல்லாத்தையும் உங்க கல்யாணத்துக்காக வாங்கினது, சோ உங்களுக்கு தான். நான் இதை மேட்சிங் மட்டும் பண்ணி வைக்கிறேன். சுமதி, நீ எல்லாத்தையும் எவ்வளவு ஆசாசியா வாங்கியிருக்க. உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எனக்கே நீ கொடுத்துருவியா? அக்கா, அதனால என்னோட சாய்ஸ் நாட் ஃபார் சேல்க்கா. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், என்கிட்ட இருந்தா என்ன, உன்கிட்ட இருந்தா என்ன, எல்லாமே ஒண்ணு தானே. ஆனா உன்னை கூப்பிட்டாங்கல்ல, நீ போ.
சரி. ஹலோ, சாரி, ஃபோன் கீழே விழுந்துருச்சு, அதான் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எந்த கலராக இருந்தால் என்ன, இப்போ என்ன ஆகிட போகுது? நான் எப்போ உன்னை பார்த்தேனோ, மை காட், நான் இருக்கிற ஊர் எங்கே பார்த்தாலும் சரி கலர்ஃபுல்லாக தெரியுது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம். நம்ம 2 பேரும் சந்திச்சது என்னவோ எதிர்பார்க்காம அமைஞ்சிருந்தாலும், முதல்ல கிட்னாப்பிங், அப்புறம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்ததெல்லாம், அப்புறம் திடீர்னு கல்யாணம் வேற. சரி, நீ ஒரு விஷயம் சொல்ல, இதெல்லாம் உன் விருப்பத்தோட தானே நடக்குது? உன்னை யாரும் ப்ரெஷர் பண்ணலையே? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இந்த கேள்வி நீ சுமதி கிட்ட கேட்டிருந்தா நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உன்கிட்ட சொல்லிருப்பேன். ஏய், ஏதாவது சொல்லு. நீ பாட்டுக்கு இப்படி அமைதியாக கேட்டுட்டு இருந்தா எனக்கு என்ன புரியும்? அது வந்து நான் சௌமியாவா இருந்திருந்தா உங்களோட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருப்பேன். ஆனா நான் சௌமியா இல்ல. எது, நீ சௌமியா இல்லையா? எனக்கு இப்போ இந்த நம்பர்ல தான் கால் வந்துச்சு. இது என்னோட ஃபோன் தான். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் வந்து சுமதி பேசுறேன். அடி பாவி, நீ மிளகா பொடி. நான் பாட்டுக்கு வேணா எமோஷனை தனியா பேசிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னியா நீ? நான் ஏதாவது பேசுறதுக்கு நீ தான் எந்த வாய்ப்பும் கொடுக்கலையே, அப்புறம் நான் எப்படி பேசுறது? எனிவேஸ், நான் போனை வச்சிடுறேன். ஏய், ஹலோ ஹலோ. சரியா போச்சு போ. என்னாச்சுமா? முகத்தையே எப்படி தொங்க போட்டு உட்கார்ந்திருக்க? எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? எங்க சரியா இருக்கு, ஒண்ணுமே நடக்கல. ஏமா, அவ வரலையா? சௌமியா அவ கூட போலியா? இத்தனை வருஷமா அவ ஏதாவது செஞ்சாளா? அவளை போய் நீ எதுக்காக நம்பிக்கிட்டு இருந்த? அவ எதுவுமே செய்யல, அவ போயிட்டா. சௌமியா அவ ரூம்ல இருக்கிற கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையா? உன்னை நாங்க அனுப்பி வச்சேன், நான் பைத்தியமா? சவால் விட்டு வர நீ? சௌமியா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் என் மான மரியாதை எல்லாம் போயிடும். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உன்னால அவளை கொல்ல முடியும், எங்கிட்ட விட்டுடு. நான் அவளை கொடுக்கிறேன், புரியுதா உனக்கு? ஏய், நான் ஒரு தாய்க்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால அவ மேல கை வைக்கிற உரிமை உனக்கு கிடையாது. ஒருவேளை அந்த 21 நாளுக்குள்ள அவ வெளியில வந்துட்டானா, அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் நீ என்ன பார்க்க வரக்கூடாது, சௌமியாவையும் ஒன்னும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? மரியாதை போயிடுங்கிறது. போ போ. நீ வாக்கு கொடுத்துட்டா நான் சும்மா இருப்பேனா? அவளால என் மானம் போறதை என்னால பொறுத்துக்க முடியாது. எல்லாரும் அந்த சௌமியாவை அனுப்பி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளும் கண்டிப்பா போவா. ஆனா புருஷ வீட்டுக்கு இல்ல, சுடுகாட்டுக்கு. சரி
சௌமியா கண்ணை முடிக்கோ. ஏன்? ஏன்னா உனக்கு போட போற இந்த மெஹந்தி டிசைன்ல உனக்கு தெரியாம அவரோட பேரை நாங்க எழுத போறோம். நீ அதை தேடி கண்டுபிடிக்கணும். நீ எவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறியோ அந்த அளவுக்கு அவர் உன் கண்ட்ரோல்ல இருப்பாரு. ஆனா நான் கண்ணு மூடிக்கிட்டேன்னா நீங்கெல்லாம் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இது எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாம எனக்கும் என் கையில மெஹந்தி போடுறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓஹோ அக்கா, இந்த சடங்குல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம். உன் கூட நானும் என் கண்ணை முடிக்கிறேன். நீயுமா? அட நீ ஏண்டி கண்ணை மூடுற? அது ஏன்னா மேடம், என் அக்கா எல்லா ஃபன்னையும் நான் மிஸ் பண்றேன்னு வருத்தப்படக்கூடாதுல்ல, அதனாலதான். அதுவும் இல்லாம என் அக்கான்னு எனக்கு உயிராச்சே. அக்கா மெஹந்தி போடும்போது கண்ணை முடிக்கணும்னா அப்ப கண்டிப்பா நானும் கண்ணை முடிக்குவேன். சாரி. ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு அன்பு. தங்கச்சினா இப்படிலாம் இருக்கணும். சரி சீக்கிரம் கண்ணை முடிங்க. சரி. போனை எடு, 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 போனை எடு. அறிவு கட்டவன், எவ்வளவு நேரமா போன் அடிச்சிட்டு இருக்க, எடுக்கிறானா பாரு. ஐயோ கடவுளே, இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு, அதுவும் நடக்காது போல இருக்கே. பெரியம்மா கீழே வாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். இதோ வரேன். பிடிக்காத கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு இதுல ஐயரை கூப்பிட்டு சாப்பாடு வேற போடுறாங்களா? உங்க பாவத்தை கழுவுறதுக்கு. சீக்கிரம் வாங்க பெரியம்மா. இதோ வரேன். ஆண்டி, பாத்தீங்களா? பொண்ணோட அம்மா கையில மெஹந்தியே போடல. வாங்க ஆண்டி, வந்து மெஹந்தி போட்டுக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குமா, நீங்க போட்டுக்கோங்க. மகேந்திரா, ஏன்டா இவ்வளவு கோவமா இருக்க? என்னதான் நடந்துச்சு? அங்க போய் ஒண்ணுமே நடக்கல. ஆனா இனிமேதான் நடக்க போகுது. இந்த சடங்கு சம்பிரதாயம் கொண்டாட்டம் எல்லாம் முடியட்டான். ஆனா கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நடக்க நான் விட மாட்டேன். இங்க வந்திருக்கிற எல்லா பிராமணர்களுக்கும் இந்த அர்ஜுன் தாஸோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என் புள்ள சிங்கக்குட்டியோட புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. அதனால உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது புரியல? உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் அவனுக்கு தேவை. நீங்க எல்லாரும் இங்க வயிறார உணவருந்துட்டு என் புள்ளைய மனசார வாழ்த்திட்டு போங்க. இங்க பாருங்க பண்டிதரே, நமக்கு இந்த அறகுற ஆசீர்வாதம் அப்புறம் இந்த வந்துட்டோமேங்கிறதுக்காக வாழ்த்துறது அதெல்லாம் வேண்டாம். நீங்க எல்லாரும் நல்ல வயிறார சாப்பிடுங்க, அப்புறம் மனசார என்ன வாழ்த்துறீங்க. அக்கா அருணா ஆரம்பிக்க சொல்லுங்கக்கா. சித்தி, இதுக்கு முன்னாடி செஞ்ச சடங்குல அம்மாவை நம்ம கூப்பிட்டோமா? இல்ல. அப்புறம் எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க? நீங்களே போய் அண்ணன் ஆரம்பிக்க சொல்லுங்க. என்னாச்சுமா? மாமா இதோ வரேன். இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? சாப்பிட ஆரம்பிக்கிட்டோம். சரி, நான் பரிமாறுறேன். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. எங்க இது புடிங்க. அருண், உன் கையாலேயே இதை எல்லாருக்கும் பரிமாறி ஆரம்பிச்சு வைப்பா. இந்தப்பா, எல்லார் பிளேட்லயும் இந்த பூரிய வச்சுடு. இத்தனை நாள மிஸ் பண்ணிட்டேனே.
கல்யாணம் ஆனாதான் ஒரு ஆம்பளைக்கு இந்த அளவுக்கு வீட்டுல மரியாதை கிடைக்கும். இது தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கோ பொண்ணு தூக்கியிருப்பேன். ஏதோ ஒரு பிரின்ஸ் மாதிரி ஒரு ஃபீலிங். நீ இந்த வீட்டு பிரின்ஸ் தாண்டா. உனக்கு தான் கல்யாணம். போ போய் பரிமாறு போ. நிறுத்துடா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நிறுத்துடா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏ வருண், நீயா? எப்படா இங்க? உன் கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நல்லா சாப்பிட்டு போங்க. ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. என்னப்பா வருண், நீ சுயநினைவோட தானே பேசுற? வானிலையில மாற்றம் ஏற்படலாம், ஆனா அர்ஜுன் தாஸ் முடிவுல மாற்றம் வராது. இந்த கல்யாணம் என்னால தான் நடக்குது. நான் எடுத்த முடிவு. எனி அப்ஜெக்ஷன்? உங்களோட முடிவு மட்டும் இல்ல மாமா, நீங்களும் அருணும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கீங்க. என் அத்தையை நீங்க 2 பேரும் ஃபுல்லா இக்னோர் பண்ணிட்டீங்க. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. மருமக இந்த வீட்டுல இருக்க போறாங்களா இல்ல உங்க கூட ஃபேக்டரிக்கு வந்து பொம்மையை செய்ய போறாங்க? என்ன வரும், புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. பொண்ணா பிறந்துட்டா வாழ போன வீட்டுல தான் இருக்கணும், வேற எங்கேயும் அவ சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அப்புறம் எதுக்காக நீங்க பிரீத்தியாத்தை இக்னோர் பண்ணீங்க? அவங்க விருப்பம் இல்லாம எதுக்கு இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க? ஒரு குடும்ப தலைவன் தான் எல்லா விதமான முடிவையும் எடுக்கணும். அதான் குடும்ப தலைவங்கிற முறையில இந்த முடிவை எடுத்தேன். அப்ப சரி மாமா, நீங்களும் அருணும் ஒரு டீம்னா நானும் பிரீத்தியாத்தையும் இன்னொரு டீம். அதனால நான் வருண் என் அத்தையோட சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா உங்ககிட்ட நான் சொல்றேன், இதுக்கப்புறம் அருண் பேச்சுலராகவே இருக்கட்டும், இல்ல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது கிராமத்து பொண்ணோ இல்ல சிட்டில இருக்கிற பொண்ணோ whatever. ஆனா இந்த பொண்ணை மட்டும் அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்காது. ஏய் வருண், நீ என் தம்பியா இல்ல எதிரியாடா? நான் உன் தம்பியா இருக்கிறதுனால தான் உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் உனக்கு ஏதாவது கெட்டது நடக்க விட்டுருக்கேனா? இல்ல. அப்புறம் இன்னைக்கு மட்டும் எதுக்கு உனக்கு என் மேல டவுட்? சரி, தம்பி என் மேல டவுட் பட்டுட்ட. ஆனா அம்மா கிட்ட போய் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற? உனக்காக அவங்க எவ்வளவு இழந்திருக்காங்க தெரியுமா? அவங்க ஆசை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நீ மட்டும் கல்யாணம் பண்ண எப்படி? அருண், உனக்கு என்ன ஆச்சு? ஏன்டா அப்படி மாறிட்ட? வருண், நீ சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்குடா.
இனிமே எங்க அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்திட்டு இன்னொரு வாழ்க்கையை நான் தேடி போக மாட்டேன். சரியான நேரத்துல வந்து என் கண்ணை திறந்து வரும். எனக்கு நல்லாவே தெரியும் அருண் வருண் பேச்ச தட்டவே மாட்டாங்க. சரி, இப்ப என்ன முடிவு பண்ணிருக்க? நான் இப்போ என் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தேன். நான் சத்தியமா சொல்றேன், இப்போ இந்த பொண்ணை மட்டும் இல்ல, இனி உலகத்துல எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்லை. இது உங்களுக்காக மட்டும்தான். சரி, இப்ப கண்ணை திறந்து பாரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆனா சுமதி, நீ எதுக்கு உன் கண்ணை மூடிக்கிட்ட? எனக்கு மெஹந்தி போடும்போது நீ பாத்திருக்கலாம்ல. சோ வாட்? நான் கண்ணை மூடினதுனால தான் என் அக்காவோட வருங்கால பியூட்டிஃபுல்லான ஃபென்டாஸ்டிக்கான வாழ்க்கையை பார்த்தேன். அந்த வாழ்க்கையில நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சரி சௌமியா, இப்ப இந்த மெஹந்தில உன் ஹீரோட நேம கண்டுபிடி. சீக்கிரம் தேடுங்க. இதோ இங்க இருக்கு. இதோ பாரு, சுமதி எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கானு. கவனிச்சுக்கோ சௌமியா, சுமதிக்கு இப்பவே உன் ஆள் மேல ஒரு கண்ணு. நீ எச்சரிக்கையாவே இரு, ஏன்னா மச்சி நிச்சயம் உரிமை கொண்டாடுவா. ஓகேவா? என் தங்கச்சி தான், என் தங்கச்சி தான் இந்த உலகத்திலே பெஸ்டான தங்கச்சி. எனக்கு என் தங்கச்சி மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான்லாம் அதை நம்ப மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட சத்தியமா வெதர் கண்டிஷனும் எப்போ மாறும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. டேய், உனக்கு இந்த அருண் மேலே நம்பிக்கை எல்லாம் போச்சா? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றா. கையிடுறா. உனக்கு என்ன பைத்தியமா? நீ நீ இந்த வீட்டு புள்ளடா. புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீடே சந்தோஷமா இருக்கும். பேரம் பேத்தியோட அழுக சத்த கேக்கும். அப்புறம் இந்த வீட்டுல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். டேய் அருண், நானும் உனக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைதான். ஆனா இந்த பொண்ணு வேண்டாம். இவளை தவிர எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? ஆனா அத்தை, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. வரப்போற மருமக மட்டும் உங்க டைப்ல இருப்பான்னு என்ன கேரண்டி? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா படம் சீரியல் எல்லாம் பார்த்து எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. அந்த சீரியல் எல்லாத்துலயுமே மாமியார் மருமக சண்டை தான் அதிகமா இருக்கும். நம்ம வீட்டுக்கு சந்தோஷத்தை பத்தி மட்டும் இல்ல, சேஃப்டியை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க அத்தை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா நீங்க சொல்றத மட்டும்தான் கேப்பா. குனிஞ்ச தலை நிமிராம இருப்பா. நீங்களும் உங்க இஷ்டத்துக்கு அவளை ஆட்டி படைக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். எப்பவுமே பெண்களை மதிக்கணும் அப்படி நீ தானே சொல்லி கொடுத்த. நான் தான் சௌமியாவை கிட்னாப் பண்ணேன், அது என்னோட தப்பு தான். ஆனா அதுக்கான பிராயச்சித்தம் செய்யணும்ல. சரி விடு, உனக்கே பிடிக்கல அப்புறம் என்ன பிராயச்சித்தம்? டேய், நான் எங்கடா தடுத்தேன்? சரி, உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணி தொலை. என்ன பண்ணிக்கோன்னா?
நீ இப்படி முகத்தை டல்லா வச்சுக்கிட்டா என்னால எப்படி முடியும்? என் மனசு ஒத்துக்காதுமா. அதுவும் இல்லாம என் கல்யாணத்துல வரப்போற முதல் டிஜே பாட்டை நீதானமா போடணும். நீங்க பாரு, ஒரு வாட்டி என்ன கொஞ்சம் பாரு. நீங்க பாருமா, உனக்கு பிடிக்காம நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதா இல்லை. அதுக்கு மேல உன் இஷ்டம். சரி விடு. இப்ப என்ன மூஞ்சி தொங்க வச்சிட்டு இருக்க போறியா? சரி வா. அக்கா நீ இங்கே உட்காந்துரு, நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதுவும் இல்லாம இங்க இருந்தே நம்ம கீழே நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம இங்கேயே உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன நீ இங்கே உட்காந்துட்டு வந்துடுறேன். ஒன்று சொல்லிட்டா, நான் இந்த ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனா சத்தியமா உன்ன மாதிரி ஒருத்தைய மட்டும் பார்த்ததே இல்லை. நான் சொல்றது இந்த ஊர்ல மட்டும் இல்லை, எந்த ஊர்லயும் பார்த்தது இல்லைன்னு சொல்றேன். இந்த சுமதி ஏன் இன்னும் வரல? மேல போய் நின்னுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? இதுவும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. நல்ல வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. நல்லபடியா அனுப்பி வைக்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு இங்கேருந்து உன்னை கீழே தள்ளி உன்னை ஒரேடியா மேல அனுப்பிடுறேன். உன் அப்பா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காரு. இன்னொருத்தர் வீட்டுக்கு போற மருமக இல்லையா, நீ வெளியில வரக்கூடாது. வெளியில போனா கண்ணு பட்டும். நீ முதல்ல ரூமுக்குள்ள போ. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, 21 நாள் வரைக்கும் நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. நான் என்ன பண்றது? என் கையை கட்டிக்கிட்டு 21 நாள் வரைக்கும் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க சொல்றியா? இப்ப நீ பண்ண வந்த காரியத்தை கீழே போய் நான் எல்லார்கிட்டயும் சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமா?
உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல. கடைசியா சொல்றேன், 21 நாள் வரைக்கும் சௌமியாவை நீ ஒன்னும் பண்ணக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு நீ சொல்றது. 21 வருஷம் கத்தி மாதிரி என் கண்ணை குத்திக்கிட்டு இருந்தா. இன்னி வரைக்கும் உன்னால எதுவும் செய்ய முடியல. இன்னைக்கு நானே அவளை ஏதாவது பண்ணலான்னா நீ அவளை பாதுகாக்கிற. நீ அவளை ஒன்னும் பண்ணக்கூடாது. என்ன மீறி நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ என்கிட்ட என்ன சொன்ன? 21 நாள் வரைக்கும் என் பொண்ணு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தையை மறந்துட்டியா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? இப்ப எதுக்காக இங்க வந்த? உன் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக வந்தேன். என்ன? உன் புருஷனை எனக்கு பல வருஷமா தெரியும். அவன் என்ன நினைப்பான்னு கூட எனக்கு தெரியும். இப்போதைக்கு நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னதும் அவனுடைய வேலையை அவன் காட்ட ஆரம்பிச்சிட்டான். இங்க பாரு நிர்மலா, உன் பொண்ணு அவன் கொல்ல பாக்குறான். என்ன சொல்ற? இன்னைக்கு நான் மட்டும் வரலன்னா உன் பொண்ணு இங்கேயே செத்துருப்பா. என்னாலதான் சௌமியா இப்ப உயிரோட இருக்கா. சௌமியா கல்யாணமாகி போற வரைக்கும் பாதுகாப்பா நான் அவ கூடவே இருப்பேன். அட கடவுளே, தான் நினைச்சது நடக்கலன்னா அந்த ஆளு என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சமயத்துல கூட. இங்க பாரு நிர்மலா, இந்த பிரச்சனை சீக்கிரமா முடியணும்னு தான் நானும் நினைக்கிறேன். நீ சொன்னது பொய்ன்னு நிரூபிச்சு காட்டுறதுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சௌமியாவ என் கூட அவ இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போகணும். சௌமி, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அம்மா எல்லாரும் சொல்றாங்க புகுந்த வீட்டுல எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னா அதுக்கு நிறைய கத்துக்கணுமாமே. இல்லனா அவங்க நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். அம்மா, எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இந்த மாதிரி விஷயத்த பத்திலாம் எனக்கு முன்னாடி நீங்க சொன்னதே இல்லைல்ல. அம்மா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, எப்படி நான் புகுந்த வீட்டு ஆளுங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது? என்னால நல்ல மருமகளா இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம நான் முதல்ல நீ வந்து உட்காரு. வா, உட்காருமா. நீ நல்லவ மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சௌமி? உன்னோட குணமே உனக்கு போதுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நான் உனக்கு தங்க முடி இருக்கிற இளவரசி பத்தி ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஆமாம்மா, அந்த இளவரசி வந்து சிரிச்சா அந்த நகரமே சந்தோஷமா இருக்கும்னு சொன்னீங்க. அவ அழுதானா எல்லாருமே சோகமாயிடுவாங்கன்னு சொன்னீங்க. சௌமி, ஒரு மருமக கூட அதே மாதிரிதான். அவ புகுந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்தானா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை அவ சோகமாயிட்டானா அந்த குடும்பத்துல எந்த சந்தோஷமும் இருக்காது. நாம புதுசா ஒரு வீட்டுக்கு போனா நாம எப்படி நடந்துக்கிறோம்னு கண்காணிப்பாங்க. இத பாருமா,
அதே மாதிரி தான் உன்னையும் எல்லாரும் கண்காணிப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீ பலவீனம் ஆயிடக்கூடாது, வேதனையும் படக்கூடாது. எல்லார்கிட்டயும் நீ மரியாதையா நடந்துக்கணும். யாருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ. அதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தாலும் அவங்க உன்னை ஏத்துக்குவாங்க. ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ சௌமியா, பிறந்த வீட்டுல நம்ம எவ்வளவு செல்லமா வளர்ந்திருந்தாலும் நமக்குன்னு இருக்கிற அடையாளம் நம்ம போற புகுந்த வீட்டுல தான் கிடைக்கும். நீயும் அங்க போய் உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும் சௌமியா. நீ அங்க போய் எப்படி இருக்கணும்னா, எல்லார் முன்னாடியும் நீ தலை குனிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நீ எப்பவுமே பலவீனம் ஆயிடக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் எல்லாத்தையுமே நீ துணிச்சலோட எதிர்க்கணும். நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்குவல்ல?